வணக்கம். இந்த வீடியோவில் மூன்றாவது தவணை அகவலைப்படி அரியர் தொகை 2026 ஜூலை மாதம் அரசு ஊழியர்களுக்கு வழங்க புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு யார் பிறப்பிச்சிருக்காங்க, எந்த வகையில் அரசு ஊழியர்கள் பயன்பெற முடியும், இன்னும் எத்தனை தவணை தொகை வழங்கப்பட உள்ளது என்பது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய முக்கிய அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படியினை 3% உயர்த்துவதாக புதிய அறிவிப்பு வெளிவந்துள்ளது. அகவலைப்படி என்பது பணவீக்கத்தால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவு அதிகரிப்பை சமநிலைப்படுத்த அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் கொடுப்பனவு என்பது குறிப்பிடத்தக்கது. இது அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் 1% கணக்கிடப்படும். பொதுவாக மத்திய அரசை பொறுத்தளவில் அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டிலும் 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவலைப்படி உயர்வை அறிவித்து வருகிறது. பல நேரங்களில் இந்த அறிவிப்பானது ஹோலி அல்லது தீபாவளி போன்ற முக்கிய பண்டிகைகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இது அரசு ஊழியர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவது வழக்கமாக உள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படியினை 3% உயர்த்தப்படுவதாக புதிய அறிவிப்பை மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் வெளியிட்டார். இந்த உயர்வு மூலம் மாநில அரசு ஊழியர்களின் அகவலைப்படி 58% உயர்ந்தது. புதிய அகவலைப்படி 2026 ஏப்ரல் மாத சம்பளத்தில் கணக்கீடு செய்யப்பட்டு மே மாதத்தில் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களைப் போலவே 58% அகவலைப்படியை பெற்றார்கள். மேலும் 2025 ஜூலை மாதம் முதல் 2026 மார்ச் மாதம் வரை உள்ள அகவலைப்படி நிலுவைத் தொகை 2026 மே மாதம் முதல் 6 சம தவணைகளில் வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்தது. ஓய்வூதியர்களுக்கும் இந்த அறிவிப்பு பயனளிக்கும். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கு ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியத்தில் 58% அகவலைப்படியை பெறுவார்கள் என்று முதலமைச்சர் அறிவித்தார். இதுகுறித்து பேசிய முதலமைச்சர், சமூகத்தினுடைய அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். விவசாய நல ஆண்டு சார்ந்து அமைச்சரவை கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். இந்த அறிவிப்பின் அடிப்படையில் 9 மாதங்களுக்கான அகவலைப்படி நிலுவைத் தொகை 6 சம தவணையில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 3வது தவணை ஜூலை மாதம் வழங்கப்படும். இன்னும் இதுபோக 3 தவணை வழங்கப்பட வேண்டியது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.